வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு மிக முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பு ஒரே ஒரு அறிவிப்பு, நீங்கள் எந்த வங்கி வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய மினிமம் பேலன்ஸ் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு காசு ஒரு 400 ரூபா வச்சுருந்தா கூட பயப்பிள்ளைங்க அதை பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா எடுத்துடுறாங்க, 150 ரூபா எடுத்துடுறாங்கன்ற குற்றச்சாட்டுக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பல்வேறு விதமான வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய மக்கள் அனைத்து வங்கி கணக்குகளிலுமே அனைவராலும் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க முடியாது தான். ஆனால் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காத கணக்குகளுக்கு வங்கிகள் குறிப்பிட்ட தொகையை அபராத தொகையாக ஃபைன் பார்த்திங்கன்னா விதிக்கிறாங்க. வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத நிலையில் அபராதம் விதிக்கக்கூடாது என ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்த போதிலும் சில வங்கிகள் வேண்டுமென்றே இப்படி மக்களின் மீது சுமையை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கிறது. இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியும் வைத்திருக்கிறது. புதிய விதிமுறைகளின்படி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்த விதமான மினிமம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா செயலற்ற கணக்குகளாக பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 0 பேலன்ஸ் கணக்குகளில் எந்த விதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படாது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கான அமௌண்ட் அதிகமாக பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தாட் தோணுச்சு அப்படின்னா இமிடியேட்லி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கன்னா வங்கிகளுக்கே சென்று கேட்கலாம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்குறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைட்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான வீடியோ. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்